வணக்கம். இன்னைக்கு பஞ்சபூதங்கள், அதாவது நாடி பரிசோதனை, நாடி பார்த்தல் முறை பார்க்கணும் இல்லையா? அந்த நாடி பரிசோதனையில் ஒற்றை புள்ளியை எப்படி தேர்வு செய்வது அப்படிங்கிறத பார்ப்போம். பஞ்சபூதங்கள் கொள்கை பற்றி பார்ப்போம். அந்த பஞ்சபூதங்கள் சுழற்சி எல்லாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பஞ்சபூதங்களை பற்றி நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் என்னென்னலாம் சொல்லுது, அப்புறம் பஞ்சபூதங்களுடைய உடம்புல சமநிலை குறைவு ஏன் ஏற்படுது, சமநிலை குறைவு ஏற்படுறதுனால உடலில் என்ன மாதிரியான தொந்தரவுகள் வெளிப்படுது, ஏன் பஞ்சபூதங்களில் சமநிலை குறைவு ஏற்படுது, அதற்கான முக்கியமான காரணம் என்ன, இது எல்லாத்தையுமே இன்னைக்கு நம்ம ஒரு வாட்டி ஆலோசிப்போம். அதுக்கப்புறம் பஞ்சபூத கொள்கைக்கு நன்றி. ஏன்னா கழிவு நீக்க தத்துவமும் பஞ்சபூத கொள்கையும் தான் புள்ளி தேர்வுக்கான சரியான ஒரு பாதையை நமக்கு வழிவகுக்கிறது. சரிங்களா? அப்புறம் அதே மாதிரி மூலக சீர்கேடு அப்படிங்கிறத விட பஞ்சபூதங்களுடைய உடம்புல நம்ம செய்கிற தவறான வாழ்வியல் முறையினால பஞ்சபூதங்கள் சமநிலை, அதாவது சரிப்படுத்துகிற ப்ராசஸ் நடக்கும்பொழுது நம்மளுடைய தவறான வாழ்வியல் முறையினால் உடலில் கழிவுகள் தேக்கமடையுது. அப்போ அந்த கழிவுகள் தேங்குகிற கழிவுகளை சரி செய்கிறதுக்காக பஞ்சபூதங்கள் தங்களுடைய இயல்புலேருந்து, தங்களுடைய இடத்துலேருந்து, தங்களுடைய அளவுலேருந்து, தங்களுடைய எல்லையிலேருந்து பிழன்று அதை சரி செய்கிறதுக்கான ப்ராசஸில் ஈடுபடுது. இதை தான் நாடி நமக்கு வெளிப்படுத்துது. ஸோ இந்த மாதிரி பஞ்சபூதங்கள் தங்களோட அளவுலேருந்தும் எல்லையிலேருந்தும் நகண்டு எதுக்காக நகருது, எதற்காக அளவுலேருந்து குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல தேங்கிட்ட கழிவுகளை வெளியேற்றுறதுக்கான ப்ராசஸ். ஸோ அதுக்கு தேவையான சப்போர்ட், அதாவது நம்ம அந்த பஞ்சபூதங்கள் தங்களோட அளவுலேருந்து குறைஞ்சோ இல்லை எல்லையிலேருந்து மீறியோ தங்கள் இயல்புலேருந்து மாற்றம் அடைஞ்சு கழிவுகளை நீக்கிற வேலை நடத்தும்போது அதற்கு தேவையான ஆற்றல் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்திலேருந்து கிடைக்கும். ஸோ இந்த பிரபஞ்சத்திலேருந்து இருக்கிற பஞ்சபூதங்கள் கிட்டேருந்து ஆற்றல் கிடைச்சாதான் உடலுக்குள்ள பஞ்சபூதங்கள் தன்னுடைய அளவுலையும் தன்னுடைய எல்லையிலையும் மிகச்சரியாக ட்ராவல் செய்ய முடியும், கழிவுகளை நீக்கிட்டு திரும்பவும் இயல்புக்கு திரும்ப முடியும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வர்றதுக்கு என்ன தேவை? பிரபஞ்சத்துடைய பஞ்சபூத ஆற்றல். அதுக்கு என்ன தேவை? ஒன்று இயற்கை வாழ்வியலை மிகச்சரியாக கடைபிடிக்கணும். இல்லை அப்படி கடைபிடிக்க தவறவங்க அக்குபஞ்சர் மாதிரியான சிகிச்சையை எடுத்துக்கும்போது இந்த மாதிரியான கழிவு நீக்கத்துக்கு பஞ்சபூதங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு இல்லையா, அதற்கு அக்குபஞ்சருடைய சிகிச்சை முறைகள் மிக மிக ஆதரவு சப்போர்ட் பண்ணும்போது இந்த பஞ்சபூதங்களால் பிரபஞ்சத்தில் இருக்கிற பஞ்சபூதங்களை ஈஸியாக எடுத்துக்கிட்டு தன்னுடைய வேலையை முழுமையாக நிறைவு செஞ்சு கழிவுகளை அகற்றிட்டு இயற்கையோடைய ஒழுங்குக்கு திரும்பவும் தன்னுடைய இயல்புக்கு திரும்பி. ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்காக தான் நம்ம நாடியை பார்க்கணும். இந்த ப்ராசஸை அறிவுறுத்துறது தான் நாடி பரிசோதனை அப்படிங்கிறது. நாடி பரிசோதனையில் காட்டுற பஞ்சபூதங்களுடைய அதாவது துடிப்பின்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பஞ்சபூதங்கள் தங்களுடைய இயல்புலேருந்து நகன்றிருக்கு, இயல்புலேருந்து திசை மாறி இருக்கு. எதற்காக திசை மாறிச்சு? நோய் கழிவுகள் உடலில் தேங்கி இருக்கு, அந்த கழிவுகளை சரி செய்கிறதுக்காக பஞ்சபூதங்கள் தங்களுடைய இயல்புலேருந்து திரும்பி இருக்கு. அப்போ அவங்க திரும்பவும் இயல்புக்கு வந்தால் தான் உடல் திரும்பவும் ஆரோக்கியத்துக்கு திரும்பும். ஸோ இந்த இயல்புக்கு திரும்புறதுக்காக அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டுடைய அவசியம் தேவைப்படுது. ட்ரீட்மெண்ட்டோடைய அவசியம் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சத்தில் இருக்கிற பஞ்சபூதங்களை பிரபஞ்சத்தில் இருக்கிற பஞ்சபூதங்களுடைய சக்தியை இந்த பஞ்சபூதங்கள் எடுத்துக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் தேவை. ரொம்ப வேகமாக எடுத்துக்கணும். இந்த ட்ரீட்மெண்ட் இல்லைனாலுமே உடல் நம்ம தோல் பகுதிகளில் இருக்கிற பஞ்சபூதங்கள் பிரபஞ்சத்தில் இருக்கிற பஞ்சபூதங்களை எடுத்துக்கும். ஏன்னா அதான் அதோடைய வேலை, அது அன்றாட பணிகள். ஆனால் தொடர்ச்சியாக நம்ம செய்கிற வாழ்வியல் முறைகள் செய்கிற தவறுகள்னாலையும் தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிற ரசாயன மருந்துகள் அதாவது வெளிப்படுற அந்த கழிவுகளுடைய தேக்கத்தினால வெளிப்படுற தொந்தரவுகளை நோயாக பாவித்து அதை தடுக்கிறதுக்கான ரசாயன மருந்துகளை தொடர்ந்து எடுத்துக்கிறதுனாலையும் பஞ்சபூதங்கள் திரும்பவும் தன்னுடைய இயல்புக்கு திரும்ப முடியாத அளவுக்கு கழிவுகளுடைய தேக்கங்கள் கூடிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் அக்குபஞ்சர் மாதிரியான மருந்தில்லா மருத்துவத்தோட பஞ்சபூதங்களை முழுக்க பஞ்சபூதங்களை தழுவிய இந்த சிகிச்சை நம்ம கொடுக்கும் பொழுது இயல்புலேருந்து நகன்ற இந்த பஞ்சபூதங்கள் திரும்பவும் இயல்புக்கு திரும்பும். அதே மாதிரி எல்லா விதமான மருத்துவங்களும், அதாவது மரபொழி மருத்துவங்களும் பஞ்சபூதங்களை சமநிலை செய்கிறதுக்காக தான் சிகிச்சை முறைகள் கொடுக்குது. அக்குபஞ்சர் மருந்தில்லாத மருத்துவமாக இருந்தால் சித்த மருத்துவம், யுனானி, ஆயுர்வேதம் போன்ற மரபொழி மருத்துவங்கள் இதே பஞ்சபூதங்களை சமநிலை செய்கிறதுக்கான மருந்து வடிவமான ஒரு சப்போர்ட்டை தான் கொடுக்குது. ஆக மொத்தத்தில் மரபொழி மருத்துவங்கள் எல்லாமே செய்கிற மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பஞ்சபூதங்கள் உடலில் சமநிலைய இயல்பிலிருந்து கடந்து போன பஞ்சபூதங்களை சமநிலைக்கு திருப்புறது தான் இந்த மரபொழி மருத்துவங்களோட தலையாய கடமை, பிரதான வேலை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, இதை பற்றி தான் நாம் இன்றைக்கி புரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம தொடர்ந்து பஞ்சபூதங்கள் கொள்கையை பற்றி நம்ம பார்க்கணும். இன்றைக்கி பஞ்சபூதங்கள் கொள்கைனா என்ன, அது உடலில் என்ன மாதிரியாக இருக்குது, பஞ்சபூத கொள்கை அடிப்படை என்ன, இயற்கை வாழ்க்கையோட அது எப்படி இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறத